அனைவருக்கும் வணக்கம். சாரி, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்ம தியேட்டர்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருக்கீங்க, ஸ்னீக் பிக் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே இந்த இள டீம், யங்ஸ்டர் டீம், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிற டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பா உங்க ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னு, இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இதுல வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாம எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம். முக்கியமா இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லயும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்னைக்கு ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்கு. அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும், அது எல்லாமே இதுல ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு 2 இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம். அந்த இன்ஸ்டன்ட் பேசிஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படம் நிச்சயமா நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது. இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு உங்க 2 hours 100% வொர்த் வைலா இருக்கும். இந்த படம் டைரக்டர் உதய்குமார், இவர் தான் முதன்முறையாக, யார்கிட்டையும் வேலை பண்ணல, நல்ல கதை எனக்கு சொன்னாரு. அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி, அதே இதுல கேமராமேன், புது கேமராமேன் விக்னேஷ், அது பரத் தி மியூசிக் டைரக்டர், தென் சிவபிங்க். இதுல நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன வேடங்கள். இந்த படத்துல முழுசா நீங்க பார்க்கலாம், இவருடைய முழு டேலண்ட்டை நீங்க பார்க்கலாம். அது இல்லாம எடிட்டர், அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர். இனிமேல் ஃபர்தரா இதை பத்தி, படத்தை பத்தி பேசணும்னா தியேட்டருக்கு வந்து நீங்க பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு பிறகு கீர்த்தி 2 வார்த்தை பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மன்னிக்கவும் நம்ம இவ்வளோ லேட்டா இந்த ப்ரெஸ் மீட் பண்றதுக்கு. ஆனா கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. பிராட்வே சினிமாஸ்ல ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து அவங்க பிக் ஸ்கிரீன்ல அந்த அட்மாஸ் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படமா இருக்கும். ஏன்னா இதுல நிறைய அப்பா சொன்ன மாதிரி சரித்திரம் மாத்துற மாதிரி, படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாம உண்மையான விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க வந்து சுவாரஸ்யமா உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த யங் டீம், இந்த யங் குரூப் ஆஃப் பாய்ஸ் அட்டெம்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நம்பிக்கை வச்சு நானும் அப்பாவும் இந்த படத்துல இருந்திருக்கோம், தயாரிச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையோட உங்களுக்கும் இந்த படத்தை கொடுக்குறோம். நீங்க வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க ரொம்பவே நம்புறோம். தேங்க்யூ. டைரக்டர் உதய்குமார், ஒரு சிறு வார்த்தைகள். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்கலாம். அக்கேனம் அக்கேனம் படத்தோட டைட்டில் அக்கேனம். அக்கேனம்ன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ நம்ம அந்த ஆயுத எழுத்துல பார்த்துருப்போம், ஒரு 3 புள்ளி இருக்கும். ஸோ இந்த கதை வந்து ஒரு 3 முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது தமிழ் சொல், சுத்தமான தமிழ் சொல். இன்னைக்கு நிறைய ஆங்கில சொல்ல தான் டைட்டில் வருது, அதெல்லாம் நீங்க ஜாலியா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா தமிழ் சொல்லுக்கு ஒரு இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காகவே, இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியணும் அக்கேனம்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குன்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த டைரக்டர் எனக்கு டைட்டில் சொன்னாரு. எனக்கு ஓகே, கொஞ்சம் போராடுவோம், ஆனா கண்டிப்பா சொல்லுங்க பாப்பா, என்ன டைட்டில்? கரெக்ட். இது படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷன் இருக்கு, கிரைம் இருக்கு, இது இல்லாம ஆக்ஷன் பிளாக்ஸும் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமிலி த்ரில்லர் டிராமான்னு நம்ம சொல்லலாம்.